ரெகுலேஷன் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரைட்னஸும் வந்து கம்மியாகும். அதுக்கேற்ற மாதிரி ஸோ உண்மையாலே வேறு லெவல் தான். இந்த எலைட் ப்ரோவில் வந்து இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக்கில் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 4K வந்து சப்போர்ட் பண்ணுது பாருங்கள். ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hz, HDR 10 HLGயும் சப்போர்ட் பண்ணும். வெறும் 24,000 பட்ஜெட்டில் வந்து இது கொடுத்தது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அஃபிஷியலாக டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோ இல்லை டால்பி டிஜிட்டல் சப்போர்ட்டோ கொடுக்கல அப்படின்றதுனால சவுண்ட் வந்து நான் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. பட் நான் சவுண்ட் டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. நீங்களே பாருங்கள் சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்ட்டு. டெக்ஸ்கால் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் சேனலில் டோப்ரோ எலைட் ப்ரோ ப்ராஜெக்டோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் லீவ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக வீடியோ தான் அது. இந்த ப்ராஜெக்ட்டில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, HDMI ஆர்க்கு வந்து 5.2 சேனல் வந்து சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நம்ம ஹோம் தேட்டர் வந்து ஏற்கனவே நிறைய பேர் கமெண்ட்டில் நீங்கள் வந்து லீவ் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இந்த மாதிரி 5.2 சேனல் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, HDMI ஆர்க்கில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாடல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாடலோட விலை பார்த்திங்க அப்படின்னா வெறும் 24,000 வந்து கொடுத்துருக்காங்க. டோப்ரோ பிராண்ட் எப்பயுமே வந்து வேல்யூ ஃபார் மணி தான். வாரண்டி டீட்டெயில்ஸ் பற்றி நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 4K சப்போர்ட் பண்ணுமா, பேஸ் எஃபெக்ட் இருக்குது, ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, ஆட்டோ கீஸ்டோன், இதெல்லாம் ரெகுலராக யூஸ்வலாக வரது தான். முதல்ல என்ன தான் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இவங்களும் வந்து ஹாலோகிராம் வந்து ஸ்டிக்கர் கொடுக்குறதில்ல. ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணணுன்னா, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து மேனுஃபேக்சரர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஹாலோகிராம் வந்து ஸ்டிக்கர் கொடுங்க. ஏன்னா ரிட்டன் ஆகிற ப்ராஜெக்ட்லாம் வந்து யாருமே வாங்கணும்னு நினைக்க மாட்டோம். ஏன்னா அதில் வந்து ஏகப்பட்ட டிஃபெக்ட் இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்காக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹாலோகிராம் ஸ்டிக்கர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா. ஸோ ப்ரொஜெக்டர் வந்து நல்ல வெயிட்டு தான். இது வந்து போர்ட்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொஜெக்டர் வந்து ரொம்ப போர்ட்டபிள்னு சொல்ல மாட்டேன். ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் டெக்னாலஜி 1080 பிக்சல் ஃபுல் HD. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கரை வந்து பிரிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் ஆட்டோ கீஸ்டனுக்கு வந்து உங்களுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்டரோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்க பில்டு குவாலிட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ABS பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டோப்ரோக்கான அந்த பேட்சிங் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ரைட்டு மேலே வந்து பவர் பட்டன், சப்போஸ் ரிமோட் இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு பவர் பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ ப்ரொஜெக்டரோட பாட்டம் பார்த்துடலாம். பாட்டமில் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 160 வாட் வந்து யூஸ் பண்ணும், மாடல் A80. ஸோ உங்களுக்கு சீலிங் மவுண்ட் இருக்கான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் சீலிங் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த புஷ்ஷை வந்து கட்டிங்க அப்படின்னா சீலிங் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம சீலிங் மவுண்ட் வந்து பண்ணிக்கலாம். அது வந்து நல்ல விஷயம். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ப்ரொஜெக்டரோட ஹைட்டு வந்து ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டரோட லெஃப்ட்டில் வந்து அந்த கூலிங் பைப் போகுது பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஹீட் வந்து அந்தளவுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ டஸ்ட்டு ஃபில்டர் வந்து உங்களுக்கு இதில் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா க்ளோஸ்ட் லூப் இன்ஜின்றதுனால டஸ்ட்டு ஃபில்டர் வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டஸ்ட்டு ஃபில்டர் வந்து சுத்தமாக கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, டஸ்ட்டு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. டஸ்ட்டு ஃபில்டர் வந்து பேக்கில் இருக்குது. இங்கே பாருங்கள், ப்ளீஸ் ரெகுலர்லி க்ளீன் த டஸ்ட் ஸ்க்ரீன் சொல்லிட்டு உங்களுக்கு பேக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் எடுத்துகிட்டு நல்ல குவாலிட்டியான டஸ்ட்டு ஃபில்டர் தான், பெரிய சைஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்தது வந்து பேக்கில் வந்து இன்டேக் இந்த வழியாக தான் வந்து உங்களுக்கு ஃபேன் இருக்குது. இங்கே பாருங்கள் நல்லா உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேனான ஏரை வந்து உள்ளே சக் பண்ணும். ஸோ அப்போ வந்து வெளியிலேருந்து வர டஸ்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணி உள்ளே ஃபேனுக்கு வந்து க்ளீனான ஏர் போகிறதுக்காக கரெக்டான இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதே வந்து எல்லா ப்ராஜெக்ட்லையும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு
ஹீட் கூலிங் பைப்புக்கு பக்கத்தில் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நமக்கு வந்து ப்ரொஜெக்டர் லாங் லைஃப் வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேன் ஈத்தர்நெட் கேபிள் போட்டிருக்கு, அதுக்கப்புறம் 2 USB போட்டிருக்கு, ஒரு HDMI போட்டிருக்கு. இது வந்து HDMI ஆர்க் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 mm ஜாக் இருக்குது, AV போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் IR ரிசீவர் ரிமோட் வந்து நம்ம இதை வச்சு ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூஸ் கொடுக்குறாங்க. இங்கே 3 பின் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இதோட வாட்டேஜ் ஜாஸ்தின்றதுனால 2 பின் கிடையாது, இது 3 பின்னு. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு ஓவரால் ப்ரொஜெக்டர். அக்சசரிஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ப்ரொஜெக்டரோட அக்சசரிஸில் அந்த AV கேபிள் டிஷ் டிவி கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த கேபிள் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிமோட்டு இங்கே பாருங்கள், ரிமோட் இருக்குது. ரிமோட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் வர ரிமோட் தான், WSL போடுற மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பின்னுக்கான அந்த பவர் கேபிள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஜெக்டரோட யூசர் கைடு. ஸோ இந்த யூசர் கைடு வந்து சும்மா ஓப்பன் பண்ணி காட்டுறேன், வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள். ஹெல்ப்ஃபுல் டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ப்ரிகாஷனரி. அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டரோட இன்க்ரெடிபிள் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எப்படி ப்ராடக்ட் பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் சைடு என்னென்ன பட்டன், பேக் சைடு டஸ்ட் ஃபில்டரோட ஏர் அவுட்லெட்டு எங்கே இருக்குது. ஸோ கிளியராக வந்து ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிமோட்டோட ஸ்பெசிஃபிகேஷனும் இருக்குது, எப்படி செட்டப் பண்ணணும். இங்கே பாருங்கள், அதிகபட்ச டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 42 இன்ச் வரைக்கும் மினிமம் டிஸ்டன்ஸ். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 42 இன்ச் வரைக்கும் குறைஞ்ச சைஸில் நம்ம வந்து பார்க்கலாம். அதிகபட்சம் வந்து 300 இன்ச் வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் இந்த சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. 920 சென்டிமீட்டர் போனீங்க அப்படின்னா தான் 300 இன்ச் வந்து உங்களுக்கு வரும். கீஸ்டோன் கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேசிக் ப்ரொஜெக்டர் ஆப்ரேஷன் இருக்குது. வைஃபை 6 வந்து சப்போர்ட் பண்ணும். அதனால் உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் வந்து நல்லா குவாலிட்டியாக வந்து எதிர்பார்க்கலாம். ஹை ரெசல்யூஷனில் ப்ரொஜெக்டர் க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு தனியாக ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஒரு ஃபுல் பேக்கேஜ் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 180 வோல்டேஜ், அதுக்கப்புறம் வந்து 300 இன்ச்சு ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் ஸ்கேல் வந்து உங்களுக்கு ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். 4:3 சப்போர்ட் பண்ணும், 16:9. 16:9 தான் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ நம்ம எல்லோரும் எதிர்பார்ப்போம். நேட்டிவ் ரெசல்யூஷன் வந்து ஃபுல் HD தான். இதில் யூஸ் பண்ணியிருக்க லைட் டெக்னாலஜி வந்து LED லைட் டெக்னாலஜி. ஸோ அதனால் லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகம் லைஃப் வரும். ப்ரொஜெக்ஷன் டிஸ்டன்ஸ் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எத்தனை மீட்டர் வரைக்கும் அதிகபட்சம் இது எடுத்துகிட்டு போனால் நம்ம பார்க்க முடியும்னு சொல்லி ட்ரபுள் ஷூட்டுக்கான அந்த டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து யூசர் மேனுவலோட ஃபுல் டீட்டெயிலான ஒரு வாக் த்ரூ. ஸோ இதை வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஒரு டஸ்ட் ஃபில்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்பேர் டஸ்ட் ஃபில்டர். இதுவும் வந்து ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா கரெக்டாக ஒரு 2 வருஷத்தில் வந்து போயிடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், அவங்களே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேர் கொடுத்துருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு ப்ரொஜெக்ட் டஸ்ட் கிளாத் ஒன்று கொடுக்குறாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டஸ்ட்டெல்லாம் வந்து அடிக்கடிக்க வந்து இந்த இடம் ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா முன்னாடிலாம் வந்து ப்ரொஜெக்டர் இந்த த்ரோ பண்ணுற அந்த லென்ஸுக்கு மேலே வந்து கேப் கொடுக்க மாட்டுறாங்க இப்போலாம். அதனால் நீங்கள் வந்து டஸ்ட்டு கண்டிப்பாக ஆகும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு டஸ்ட் கிளாத் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியான டஸ்ட் கிளாத் தான். ஸோ இவ்வளோ தான் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும். இந்த ப்ரொஜெக்டரை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் வாங்க. இந்த ப்ரொஜெக்டரோட வீடியோ குவாலிட்டி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கிற விஷயம் இந்த ப்ரொஜெக்டரில் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ வந்து வேறு லெவல். கொடுத்துருக்க கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 10:1 வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்குது. இந்த பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு நான் ரிவ்யூ பண்ண ப்ரொஜெக்டர்லேயே தி பெஸ்ட்டு ப்ரொஜெக்ட் குவாலிட்டி இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து இதுதான். நல்லாயிருக்கு உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி, அதில் விவிட்னஸாக இருக்கட்டும், உங்களுக்கு கலர் பேலன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும். எனக்கு வந்து கிட்ட போனேன் அப்படின்னா எனக்கு வந்து பிக்சல்ஸ் வந்து சுத்தமாக வந்து தெரியவே இல்லை, அந்த அளவுக்கு நல்லா சேச்சுரேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் லெவலையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணிட்டு இருக்க ரெசல்யூஷன் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். அங்கே பாருங்கள், செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு 4Kல வந்து இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ 4Kல வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு, பார்த்துக்கோங்க. இந்த ப்ரொஜெக்டரில் இந்த வீடியோ கிளாரிட்டியில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து டார்க் லெவலில் நம்மளால் பார்க்க முடியும். அங்கே பாருங்கள், சென்ட்ரலில் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல டார்க்காகவே தெரியுது. பட் மற்ற ப்ரொஜெக்டரில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒயிட்டிஷாக தெரியும், பிளாக் கலரே ஒயிட்டிஷாக தெரியும். அதுக்கு ரீசன் என்னென்னா அவங்க கொடுத்துருக்க கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும். கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு பிளாக் லெவல் வந்து உங்களுக்கு தெரியாது.
ஸோ அதனால தான் பிராண்டட் ப்ரொஜெக்டர் எல்லாத்தையும் வீடியோ குவாலிட்டி பார்க்க ஏன் சூப்பராக இருக்குது, உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ரொம்ப ஹையாக கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் வீடியோ குவாலிட்டி தரமாக வந்து பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. தி பெஸ்ட் வீடியோ குவாலிட்டி இந்த ப்ரொஜெக்டரில் ரொம்ப ஹைலைட்டடாக சொல்லணும் அப்படின்னா சரிங்களா. ப்ளஸ் சைடில் தான் 5TV மட்டும் காட்டுறீங்களே ப்ரோ, டிஃபால்ட்டை போய் எனக்கு காட்டுங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப்பில் வந்து 4K வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ அதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். அதில் வந்து 1080 பிக்சல் தான் சப்போர்ட் பண்ணுது, பட் HDR கண்டென்ட் உங்களால் ப்ளே பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதும் வந்து ஹை டைனமிக் ரேஞ்ச் தான். ஸோ அதனால் ஹை டைனமிக் ரேஞ்சு ப்ளஸ் உங்களுக்கு HLG சப்போர்ட் கொடுத்துருக்கிறதுனால தான் உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி வந்து இன்னமுமே அது வந்து மெருகூட்டி இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு இடத்துலையுமே எனக்கு வந்து அந்த பிக்சல்ஸ் ப்ராப்ளம் வந்து எனக்கு சுத்தமாக தெரியல. எந்த இடத்துலையும் ஜிட்டரும் ஆகலை. ஜிட்டர் ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்லி இருக்குது. ஏன்னா நான் வரி பண்ணது என்னென்னா, இதில் கொடுத்துருக்க ப்ராசஸர் வந்து உங்களுக்கு 1GB ரேம் கொடுத்துருக்கிறதுனால எதாவது ஜிட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். பட் 4Kல வந்து நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இருந்தாலுமே எனக்கு அந்த ஜிட்டர்னஸ் வந்து என்னால் பார்க்க முடியல. பட் டிஃபால்ட்டாக வந்து இருக்கிற யூடியூப்பில் வந்து கொஞ்சம் ஒரு லேக் இருக்குது. அதுதான் வந்து உண்மை சரிங்களா. 5TV யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த ப்ரொஜெக்டரை 5TV யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். வீடியோ குவாலிட்டி வந்து அல்ட்டி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏன்னா எனக்கு வந்து கேமராவில் வந்து எனக்கு தெரியாது எப்படி வந்து விஷுவல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ குவாலிட்டி ஏன்னா நான் பார்க்கும்போது எனக்கு வந்து சூப்பராக தெரியுது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். வாங்க லூமன்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ட்ரல் வேல்யூ மட்டும் தான் நான் காமிப்பேன். இதில் ப்ரொஜெக்டட் டிஸ்டன்ஸும் நான் சொல்லிடுறேன். இங்கேருந்து உங்களுக்கு கரெக்டாக 8 அடியில் 100 இன்ச் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. 100 இன்ச்சோட கொஞ்சம் இந்த சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள் சரிங்களா. ஸோ இங்கே கீழே இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 அடி வரும். இந்த ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 5 அடி வரும் சரிங்களா. ஸோ டயக்னல் இன்ச்சு கேட்டிங்கன்னா 100 இன்ச்சு. ஸோ சென்ட்ரல் வேல்யூ லூமன்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். சென்ட்ரல் வேல்யூ லூமன்ஸ் வந்து 594. ஸோ நிஜமாக வந்து 595ன்றது ஒரு சூப்பரான ஒரு லூமன்ஸ் வேல்யூ தான். இந்த டிஸ்டன்ஸில் லூமன்ஸ் வேல்யூ வந்து டிஸ்டன்ஸ் பொறுத்து மாறும். லைட்டு போட்டாலுமே எனக்கு வந்து நல்லா பார்க்க முடியும். லூமன்ஸும் வந்து வேறு லெவல் பண்ணிட்டாங்க. டே லைட்டில் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ப்ரொஜெக்ட் வந்து சூட் ஆகும். ஸோ நைட்டில் வந்து இந்த பவர் பட்டன் எங்கன்னு அப்படின்னு இருட்டில் தேடக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே வந்து இலுமினேட் பண்ணுற மாதிரி இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ப்ளூவாக மாறிடும். ஸோ இப்போ பாருங்கள் டோப்ரோன்னு சொல்லிட்டு ஆன் பண்ண உடனே உங்களுக்கு காமிக்குது. ஸோ இந்த ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு 8GB RAM தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1GB உங்களுக்கு ரேம் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு ஸ்பெக்ஸ் தான். ஏன்னா 2GB ரேமு ஒரு 32 இல்லைனா 64 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல்லா OTT கண்டென்ட்டும் நம்மளால் பார்த்துருக்க முடியும். உள்ளே ஓப்பன் பண்ணி அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, UI எல்லாத்துலேயும் யூசர் இன்டர்ஃபேஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பட் பூட் டைம் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கிது பாருங்கள். இந்த ப்ரொஜெக்டரில் வந்து ஒரு சின்ன இது ஒரு ட்ராபேக்கான ஒரு விஷயம் தான். ஆண்ட்ராய்டில் வந்து 9, ரேம் வந்து 8GB, ROM வந்து 1GB. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிற அப்ளிகேஷன்ஸ் வந்து இங்கே பாருங்க. நான் வந்து 5TV ப்ளகின் பண்ணியிருக்கேன். HDMI சோர்ஸ்ன்னு கொடுத்ததுனால பை டிஃபால்ட்டாக அது ஆட்டோமேட்டிக்காக HDMI வந்து ஓப்பன் பண்ணிடுச்சு 5TV ஸ்டிக்கை. 5TV ஸ்டிக்லேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸில் போய் காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா செட்டிங்ஸில் ப்ரொஜெக்டர் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் டேபிள் இல்லைன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் மாற்றிக்கலாம். 4 அதாவது இன்வெர்ட்டடாக வேணும்னா சீலிங் மவுண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால தலைகளே வேணும்னாலும் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஜூம் இன் பண்ணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம், இல்லைனா மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜஸ்ட்டு மூவ் பண்ணோம் அப்படின்னா கைரோஸ்கோபிக் சென்சார் மூலிமா அதுவே ஆட்டோமேட்டிக்காக மூவ்மெண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை மேனுவலாக எனக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீஸ்டோன் பெஞ்ச் மார்க் கரெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலிப்ரேட் ஆகிடும் அதுவே. ஸோ அங்கே பாருங்கள் 4 சைடை வந்து
கரெக்டாக பார்த்து கீஸ்டோன் வந்து கலிப்ரேட் பண்ணுது பாருங்கள். கலிப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம ஃபாஸ்ட் கீஸ்டோன் கரெக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கீஸ்டோன்லேயே எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம அந்த 4 எண்ட்லேயும் வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து கார்னர் வேணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும் கார்னர் கரெக்ஷனும் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எட்ஜ் வந்து கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து நம்ம கார்னர் கரெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 எண்ட்லேயும் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இது மூலிமா செட்டிங்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். கீஸ்டோன் ரீசெட் கொடுத்து மொத்தத்தையும் திருப்பி ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நெட்வொர்க் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் Wi-Fi 6 சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் OTT கண்டென்ட் வந்து நான் Fire TV ஸ்டிக்கில் பார்க்கையில் எனக்கு வந்து 4K வந்து ப்ளே ஆகுது. நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சப்போஸ் சவுண்ட் பாரில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் இருக்கிற அந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து Chrome, YouTube, WPS, மீடியா சர்வீசஸ்லாம் இருக்குது. லாங்குவேஜ் அண்ட் இன்புட் மெத்தட் ஆஸ் யூஷுவல் இதை நம்ம மோஸ்ட்லி கை வைக்க மாட்டோம். சப்போஸ் வேணும்னா மாற்றிக்கலாம். டேட் அண்ட் டைமும் இருக்குது. டைம் ஃபார்மேட் அண்ட் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ப்ரொஜெக்ட் ஒருத்தரையும் ஆன் பண்ணும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. பூட் சிக்னல் இன்புட்டில் வந்து HDMI வச்சுக்கலாம், USB வச்சுக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்து இது வரும். சப்போஸ் இல்லை எனக்கு HDMI வேணும் அப்படின்னா HDMI வச்சுக்கலாம். பவர் ஆன் ஸ்டாண்ட் பை இருக்குது, பவர் ஆன் மோட் இருக்குது. பவர் ஆன் ஸ்டாண்ட் பைனா ஜஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா அதுவே வந்து ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடும். கீ டோன் அதாவது மூவ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டோன் சவுண்டு வரும். ஃபேன் ஸ்பீட் ரெகுலேஷன். ஸோ இதுதான் வந்து இதில் வந்து ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். உங்களோட ஃபேன் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் பிரைட்னஸும் கம்மியாகுது பாருங்கள், அண்ட் சவுண்டும் கம்மியாகும். ஸோ ரொம்ப வந்து எலக்ட்ரிசிட்டி பில் பயப்படுறவங்க 180 வாட்ஸ் ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு நீங்கள் வந்து அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப நேரம் பார்ப்பேன் ப்ரோ, அதனால் எனக்கு வந்து ப்ரொஜெக்ட் வந்து ஹீட் ஆகக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்க ஃபுல் ஸ்பீடில் வச்சுக்கோங்க. நான் ரொம்ப நேரம்லாம் பார்க்க மாட்டேன், சும்மா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நான் நிறுத்திடுவேன், எனக்கு வந்து சவுண்டு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றவங்க நீங்கள் ஃபேன் ஸ்பீடை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. உங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் ஆப்ஷன் பண்ணுற கொடுத்தது. ஏன்னா மேனுஃபேக்சர் வந்து இதை நம்பி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. வாரண்ட்டி டீட்டெயில்ஸை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கம்பெடுங்க. ஏன்னா ஃபேன் ஸ்பீடை வந்து நீங்கள் கம்மி பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்க ஹீட் உள்ளே சுற்றிட்டே இருக்கும். நீங்கள் ஏசி ரூமு போடாமல் நல்லா ஒரு 8 hours டிவி மாதிரி ரன் பண்ணிவிட்டு எரிஞ்சு போச்சு அப்படின்னா வாரண்டியில் அது கவர் ஆகாது. இதுதான் நான் இன்ட்ரோ வீடியோவும் சொன்னேன். வாரண்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ரொஜெக்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இன்க்ளூடிங் மீ தப்பு பண்ணுறது என்னென்னா வாரண்டியை சுத்தமாக படிக்க மாட்டோம். ஒரு வாங்கின 1 மாதம் 2 மாதத்தில் போகிறதுக்கு ஃபஸ்ட் ரீசனே தான். ஏன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு நீங்கள் வந்து ஃபேன் ஸ்பீடு வந்து இதில் இவ்வளோ இருக்கணும், நீங்கள் வந்து அதை கம்மி பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சில வார்னிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ரீசெட் பண்ணால் ரீசெட்டும் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அபவுட்டில் போனீங்க அப்படின்னா இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்க ட்ராபேக் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 9 கொடுத்துருக்காங்க. ரேம் வந்து 1GB, ராம் வந்து 8GB. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இப்போ இருக்கிற அப்ளிகேஷன் அண்ட் இப்போ இருக்கிற அந்த OTT கண்டென்ட்டோட அட்வான்ஸ்லாம் வந்து இது பத்தவே பத்தாது. எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து HDMI ஸ்ட்ரீமிங் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ மியூசிக் இருக்குது, வீடியோ இருக்குது, ஹோம் இருக்குது, சர்ச் இருக்குது. ஸோ Wi-Fi 6 இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஹோம்லேயுமே உங்களால் நல்லா யூடியூப்லாம் வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகுது, வெளியே போகுது. ஹாட்ஸ்டாரு அதுக்கப்புறம் ப்ரைம் இது எல்லாமே எனக்கு வந்து ஒர்க்கும் ஆகுது. நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த லாக் இருக்க தான் செய்யுது. இது டிஃபால்ட்டாக இருக்கிற ஆண்ட்ராய்டில். ஸோ நான் வந்து Fire TV ஸ்டிக் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதில் எவ்வளோ ஸ்பீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அஃபிஷியலாக டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோ இல்லை டால்பி டிஜிட்டல் சப்போர்ட்டோ கொடுக்கல அப்படின்றதுனால சவுண்ட் வந்து நான் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. பட் நான் சவுண்ட் டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. நீங்களே பாருங்கள் சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ டால்பி ஸ்பீக்கர் டெஸ்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதில் வந்து ஒரு இடத்துலையும் ஹைலைட் பண்ணி காமிக்கும் எந்தெந்த இடத்துல சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள். ஸோ கரெக்டாக சென்ட்ரலில் வந்து நான் போயிடுறேன். அப்போ தான் வந்து சவுண்ட் வந்து உங்களுக்கு கிளியராக லெஃப்ட் ரைட்னு சொல்லும் பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக நமக்கு வந்து தெரியும் சவுண்டு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ஸ் வந்து ஏற்றுறேன். Right surround channel. 2 5W ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்க லெஃப்ட் அப்படின்னா லெஃப்டில் சவுண்ட் வருது பாருங்க.
இங்கே ஒரு ஸ்பீக்கர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு ஸ்பீக்கர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. Center. Right. Right surround. Left surround. இப்போ எல்லாம் மர்ஜ் ஆகி உங்களுக்கு சவுண்டு வந்து சூப்பர், வேறு லெவல் தான். டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ அண்ட் ஆடியோ வந்து சூப்பர் தான் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். இந்த ப்ராஜெக்டோட டெம்பரேச்சர் வந்து டெஸ்ட் பண்ணிடுறேன். இந்த ப்ராஜெக்டரில் வந்து டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் நான் அட்வான்டேஜ் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஃபேனோட வெண்ட் வந்து லெஃப்ட் சைடு வந்து கார்னர், டாப் கார்னரில் வந்து கொடுத்துருக்காங்க. எப்பயுமே வந்து பேக்கில் தான் கொடுப்பாங்க. என்ன பேக்கில் கொடுக்கறதுனால டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ப்ராஜெக்டோட லைஃப் வந்து கம்மியாகும். நான் ஏன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த பக்கம் வந்து மோஸ்ட்லி செவர்கிட்ட தான் நம்ம வந்து வைப்போம். ஒரு நல்ல வால் இருக்கும், அதில் வந்து ப்ரொஜெக்டர் வச்சாதான் நம்ம இன்னொரு வாலில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். இப்படி தான் பிளேஸ்மெண்ட் நம்ம வந்து வைப்போம். என்ன தான் சீலிங் மவுண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தாலுமே பின்னாடி வந்து அந்த கேப் வந்து எப்பவுமே கம்மியாக இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா அந்த த்ரோ ஆகிற அந்த ஹாட் ஏர் திருப்பி உள்ளே போகும். உள்ளே போயிட்டு கூலிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ உள்ளே வந்து பேர்ன் ஆகிறதுக்கான அந்த இஷ்யூஸு, டிஸ்பிளே வந்து பேர்ன் ஆகிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒரு வேறு லெவல் இடத்துல வந்து வச்சுருக்காங்க. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான ஒரு பிளேஸு வெண்ட் வைக்கிறதுக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு புஷ் பண்ணுது. ப்ளஸ் ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஃபேன் பில்லு வைங்க, நிறைய பில்லு வருதுன்னு பார்க்காதீங்க. லைஃப் வேணும் அப்படின்னா ஹையஸ்ட் ஃபேன் ஸ்பீடில் வைக்கிறது தான் நல்லது. இங்கே பாருங்கள், ஹீட்டு வெளியே தள்ளுது. உங்களுக்கு வேல்யூ நான் காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து கரெக்டாக வந்து அங்கே பாருங்கள் 120 வரைக்கும் மேக்ஸிமம் போகுது இந்த சைடு. ஸோ மற்ற இடத்துலலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் பட்டன்லலாம் கை வச்சிங்க அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை. 92 ஃபேரன்ஹீட் தான் வந்து இருக்குது. ஸோ லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு 75. பின்னாடி வந்து டஸ்ட் ஃபில்டர் வச்சுருக்காங்க. ஸோ ஏர் இன்டேக் வந்து பின்னாடி இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் பின்னாடி வந்து ரொம்ப உள்ளே தள்ள முடியாது. பட் வெண்ட்டுக்கு பதிலாக ஏர் இன்டேக் வச்சது நல்ல விஷயம் தான். ஸோ பின்னாடி சக் பண்ணி இந்த பக்கம் வந்து ஃபேன் வந்து த்ரோ பண்ணும். ஸோ டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் டெஸ்ட் அவ்வளோதான். இந்த ரூமோட நாய்ஸ் வந்து 50 டெசிபல். இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா 60க்கு மேலே போகுது பாருங்கள். ஏன்னா நல்லா கேட்குது. ஏன்னா 10ல் வந்து வச்சுருக்கேன். ஃபேன் நாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்க தான் செய்யுது. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா ஸோ அப்போ வந்து 46 டெசிபல் தான், கொஞ்சம் கம்மியாகுது. பக்கத்துலேயே இந்த இடத்துல உட்காந்து டேரெக்டாக நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னா ஃபேன் நாய்ஸு கேட்க தான் செய்யுது. இந்த ப்ரொஜெக்டர் ஃபேன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இந்த ப்ரொஜெக்டரில் இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸ்க்ரீன் மிரரிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது டிஃபால்ட்டாக அவங்களே வந்து ஆப் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனை வந்து ஆன் பண்ணிங்க ஆஃப் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு ரீபோட் இருக்குது, ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நார்மலாக இது நம்மளோட செல்ஃபோனில் வந்து என்ன வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களோ அதை வந்து இந்த ப்ளூடூத்து போயிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொஜெக்டரோட ஸ்பீக்கரை வந்து நீங்கள் பாட்டு கேட்கறது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட த்ரோ ரேஷியோ என்ன ப்ரோ கேட்டிங்கன்னா, இந்த ப்ரொஜெக்டர் வந்து நல்லா வந்து பெரிய ரூமில் வந்து செட் பண்ணுங்கள், சின்ன ரூமில் வந்து செட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனே எடுத்துக்கோங்க, சின்ன ரூமில் செட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி வரல பாருங்கள். 100 இன்ச்சு நான் 100 இன்ச்சு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணல. இந்த ப்ரொஜெக்டரை வந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல பெரிய ஸ்க்ரீன் வந்து 300 இன்ச் வரைக்கும் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு 150லேருந்து 200 மேக்ஸிமம், அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகாதீங்க. 300 வந்து கம்பெனியில் வந்து மேக்ஸிமம் ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ வரைக்கும் இது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத அவங்க வந்து ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. பட் என்னோட ரெக்கமெண்டட் சைஸ் வந்து இதுதான். இந்த ப்ரொஜெக்டரில் ஸ்க்ரீன் ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மி தான். சின்ன ரூமாக இருந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க, நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீன் வந்து கம்மியாக இருக்கும். அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து கொடுத்துருக்க விலைக்கு வேல்யூ ஃபார் மணி தான். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதில் ட்ராபேக் பொறுத்த வரைக்கும் அதில் கொடுத்துருக்க டிஃபால்ட் ஆண்ட்ராய்டு வந்து அந்த அளவுக்கு ஓடிடி கண்டென்ட் பார்க்குற அளவுக்கு கிடையாது. எக்ஸ்டர்னலாக 5.6 வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து தாராளமாக போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக் போகிறதுக்குள்ளே வாங்கிக்கோங்க. இதோட டிசைன் பார்க்குறதுக்கு எனக்கு என்னமோ லெஜெண்ட் ப்ரோ மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, லெஜெண்ட் ப்ரோவும் இந்த பிக்ஸ்பேக்லும் வந்து கொஞ்சம் கம்பேரபிளாக இது வந்து கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் சேல்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ண மாதிரி தான் இருக்குது. பட் இதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சில விஷயம்லாம் இருக்குது. லைக் டெம்பரேச்சராக இருக்கட்டும், சில விஷயம்லாம் வந்து உண்மையிலேயே வந்து வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணுங்கள். ப்ரோ எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றத அந்த ப்ராஜெக்ட் நேமோட கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து தெரிவிங்க. நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு இந்த மாதிரி ஹோம் தியேட்டர் வந்து குறைஞ்ச பட்ஜெட்டில் செட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க.
இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.